தேவர் மகனுடைய மேட்ரு தனுஷ் அவர்களும் சரி கமல் அவர்களும் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி சாப்பிட்டு பின்னாடி அந்த சிலை சாமி எல்லாமே எப்படி இல்லை, இது வந்து தேவர் மகனுடைய கிளைமேக்ஸ். அதை தான் பண்ணோம் நாங்கள். நான் யூஸ் பண்ணுறது இன்றைக்கி இருக்கிற ஸ்டைல் வேறு, 90s ஸ்டைல் வேறு. அப்போ அன்றைக்கி உள்ள ஸ்டைல் இப்போ ட்ராவல் பண்ணி போகும்போது இந்த இடத்துல ஒரு கடை இருக்குது சார், இந்த கடை அன்னைக்கு இருந்தால் எப்படி இருக்கும், அடுத்த ஜென்ரேஷன் நான் கொண்டுட்டு போயிட்டு மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி கொடுக்குறேன்ல, அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். நகர்ப்புறங்களும் டவுனுக்கும் கிராமத்துக்கும் நிறைய வேரியேஷன் இருக்கு. இந்த செட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைவாக வந்து மரம்லாம் நட்டுருப்போம். ஒரு 40 மரம் நட்டுருக்கோம். 45 மரம் லைவான மரம். ஒவ்வொரு மரமும் 40 ஏக்கர்ன்றீங்க. அது 40 ஏக்கர்ன்றது ஒரு ஊர், சின்ன ஊர்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஊரை உருவாக்கிட்டு வந்திருக்கீங்க அசல்டா. ஸோ அது எவ்வளோ மனைக்கட்டிருப்பீங்கன்னு ஒன்று இருக்குல்ல சார். டயட்டுக்கும் சரி, ப்ரொடக்ஷனுக்கும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு சேஃப் ஜோனில் போனால் தான் கரெக்டாக இருக்கும். வந்துட்டு அதனால் வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் ஆப்பில் வந்து லைவ் கிடைக்குதான்னு ட்ரை பண்ணுவோம். லைவ் கிடைக்கல அப்படின்றப்ப தான் நான் வந்து இல்லை எதாவது பேட்ச் இருக்குது அப்படின்னு நான் பார்த்தா நாங்கள் செட்டுக்கே நாங்கள் வருவோம். சினிமாவுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும், சினிமாவுக்குன்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன், சினிமாவுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ். சரி, அந்த மாதிரி நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். லைவாக என்ன இருக்கோ அது இந்த இடத்துல இந்த பில்லர் தான் இருக்கும். போஸ்டர் வந்து போஸ்டர். ப்ரோ டிவி நேயர்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம யார் கூட இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கரை வந்து பயங்கர பேசும் பொருளாக மாறிட்டே இருக்குது. படத்தில் ஒர்க் பண்ணுற ஒரு டெக்னீஷியன்ஸும் பார்த்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட அந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர் மாயப்பாண்டி இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் கரை சார் படத்தில் பார்க்கும்போதே இந்த ரூட்டடான ஸ்டோரிஸ்க்கு எல்லாமே முக்கியமாக வந்து இது ஆர்ட் டைரக்ஷனும் வந்து ரொம்ப முக்கியம், ஸ்டண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் வந்து நீங்கள் அந்த நம்பணும், இது இந்த ஊர் தான் இல்லை இந்த கிராமப்புறம் தான் அப்படின்னு நம்பணும், இது கொடியங்குளம் தான் இல்லை அந்த இதுதான் அப்படின்னு நம்பணும். அதுக்கு நீங்கள் இந்த படத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக மெனக்கட்ட விஷயம்னா என்ன சார் சொல்லுவீங்க? சரி, இது இப்போதான் வந்து இந்த படம் வந்து ராமநாதபுரம் நடக்கிற கதை தான். அது இந்த கதைக்காக வந்து ஒரு 90s பீரியட் இருக்கிறதுனால வந்துட்டு இந்த கதைக்கு முழுக்க வந்துட்டு நிறைய ரெஃபரன்ஸ் வந்துட்டு அந்த 90s உள்ள ராமநாதபுரத்தில் நடந்த நிகழ்ச்சிகள், ப்ரோக்ராம்ஸ், அங்கே உள்ள ஃபுட்டேஜ், பழைய ஃபுட்டேஜில் எடுத்து அதில் இருக்க ரெஃபரன்ஸை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி ட்ராயிங்காக கன்வெர்ட் பண்ணி அது செட்டாக வந்து இங்கே நாங்கள் 90s இப்போ ராமநாடு இருக்கிற ஏரியா இன்னைக்கு கரண்ட்டில் வந்து வேறு மாதிரி இருக்கும், ஒரு சிட்டி மாதிரி இருக்கும். 90s வந்து அப்படி கிடையாது. சரி, அதை வந்து நாங்கள் அப்படியே தூக்கிட்டு வந்து இங்கே குத்தம்பாக்கம் ஒரு 40 ஏக்கரில் செட்டு போட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் ரோடெல்லாம் போட்டுட்டு 4 ஏக்கரா சார்? 40 ஏக்கர். 40 ஏக்கர் அப்பா. ஆமாம். 4 கிலோமீட்டர் ரோடு, 4 ரோடு போட்டு சென்டர் ஃபங்க்ஷனில் வந்துட்டு ஒரு காந்தி ஸ்டாச்சு வச்சுட்டு அதுலேருந்து லைன் ஆஃப் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட் ரோடு, இந்த மாதிரி அந்த சிட்டி பேஸ் பண்ணி ஒரு 300-400 பில்டிங் டெவலப் பண்ணிவிட்டு இந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு. சரி, தேவைப்பட்டதுனால வந்து கண்டிப்பாக செட்டு ஃபுல்லாக போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாலாம் பண்ணோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைவாக வந்து மரம்லாம் நட்டுருப்போம். ஒரு 40 மரம் நட்டுருக்கோம். 40-45 மரம் லைவான மரம். ஒவ்வொரு மரமும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாடி 4 மாடி உயரத்தில் உள்ள 100லேருந்து 150 அடி 200 அடி உள்ள மரங்கள்லாம் கொண்டு வந்து இல்லை நட்டு அது வளர்கிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் செட்டு நாங்கள் போகிறதுக்கான மார்க்கிங்கை டெவலப் பண்ணி ரோடெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் செட்டு போட்டுருக்கோம். இந்த என்டவர் வந்து பார்த்திங்கன்னா டே 1லேருந்து 120லேருந்து 140 டேஸ் வரைக்கும் நாங்கள் போச்சு. அது ஒர்க் வந்து அதில் வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 400லேருந்து ஒரு 600 பேருக்கு மேலே ரெகுலராக டெய்லி ஒர்க் போயிட்டு இருந்துச்சு எங்களுக்கு. டெவலப் பண்ணி இந்த செட்டை டோட்டலாக முடித்து ஷூட்டு ஸ்டார்டிங் டேஸுக்கு நான் ஹேண்ட் ஓவர் பண்ணோம். ஸோ இதில் இன்னமும் பார்த்திங்கன்னா இந்த செட்டில் வந்து இன்டீரியலாக இருக்கட்டும், பெட்ரோல் பங்க்கு, ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் பில்டிங், போலீஸ் ஸ்டேஷன்ஸ், மார்க்கெட் ரோடு, பஜார் ரோடு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு அங்கே ராமநாடில் வந்து 90s இருந்த ஒரு விஷயத்த இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கடை இருக்குன்னா அந்த கடை நேம் இவர் இருந்தாரா, செல்வம் சைக்கிள் கடை இருந்துச்சுன்னா சைக்கிள் கடை அவர் இருந்தாரா, என்ன கடை இருந்தது, எவ்வளோ பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா அதை ஸ்கேல் பண்ணணும்.
இப்போது ஒரு சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு அங்கேருந்து ஒரு அஸ்மாஸ் டெக்ஸ்டைல்ஸ் 90s வந்தது. அதாவது அது கட்டினது வந்து 70கள் 80 காலங்களில் கட்டியிருக்கலாம். அதை வந்து இன்றைக்கி போய் பார்க்கும்போது அஸ்மாஸ் வேறு மாதிரி இருக்கும். வேறு மாதிரி இருக்கும். அது பக்கத்தில் டெக்ஸ்டைல் இடிச்சிட்டு வேறு ஒரு பில்டிங்கு, வேறு மொபைல் கார்டை வச்சுருக்காங்க இன்றைக்கி. அன்றைக்கி மொபைல்ஸ் எல்லாம் கிடையாது. அது இன்றைக்கி நிறைய வேறு டெக்னாலஜி மாற நிறைய மாறிடுச்சு. இந்த கடை என்னவா இருந்ததுன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொன்றா நாங்கள் அளவு எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் நாங்கள் ராமநாடு போயிட்டு ரிசர்ச் பண்ணி ஒர்க் எடுத்துகிட்டு இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா டெவலப் பண்ணி தான் நாங்கள் பண்ணோம். ப்ளஸ் நாங்கள் ராமநாதபுரம் போய் பார்த்துட்டு அந்த சுற்றுமுற ஊர்களில் வந்து கிராமங்களில் நான் இன்றைக்கி இருக்க பில்டிங் எல்லாம் இருக்குது இல்லையா, அதை ஓவர்லாப் பண்ணி நாங்கள் செட்டாக க்ரியேட் பண்ணிட்டு தான் பண்ணோம். ஹீரோ வீடாக இருக்கட்டும், கருப்பு கோவிலாக இருக்கட்டும், தேவரமன் கிளைமேக்ஸ் செட்டாக இருக்கட்டும், தேவிப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு ஒரு நீங்கள் ஃப்ரீ ரிலீஸ் பார்த்துருப்பீங்க. அந்த இதில் வந்து ஒரு தேவிப்பட்டினத்தில் போட்ட ஒரு பேங்க்கு பஞ்சவனி யூனியன் பேங்க்கோட பிரான்ச் அதுவும் செட்டு தான். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார் இது சொல்லுங்கள் சார், பஞ்சவன் என்ன சொன்னீங்க? பஞ்சவன் யூனியன் பேங்க். அவர் உண்மையிலேயே பஞ்சவன் தான் சொன்னாரா இல்லை பஞ்சாப் அப்படின்னு தான் சொன்னாரா? ஏன்னா உண்மையிலே இன்சிடென்ட் ஒன்று இருக்குது, அதில் வேற ஒரு பேங்க்கோட பேர் இருக்கும், அந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் சொன்னால் ஓகே. இல்லை அதுக்காக இல்லை, ஸ்கிரிப்ட் நாங்கள் எங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கும்போதே இந்த பேங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் பேங்க்கு, எந்த பேங்க்கும் சொல்லக்கூடாது, குறிப்பிட்டு சொல்லக்கூடாதுங்க. டைரக்டர் வந்து ஃபஸ்ட்டே வந்துட்டு ஒரு பேங்க்கு, அந்த பேங்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷமாக இயங்கிக்கிட்டு இருக்கு. அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அது மாதிரி ரிலேட்டடாக தான் அந்த பேங்கை டெவலப் பண்ணாங்க. சரி அதுக்கு இதுக்கும் இல்லை, நீங்கள் தேட்டரில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சரி அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு. சார் அதேமாதிரி இந்த மாதிரி இப்போது சொல்லும் போது விக்னேஷ் கார்த்தி சொல்லும் போது விக்னேஷ் ராஜ் அவருக்கு சொல்லும் போது கூட இந்த இன்சிடென்ட் வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்ன்றது நிறைய பேருக்கு தெரியும் சார். மேபி அவர் டேரக்டர் போக சொன்னாலும் ஆடியன்ஸ் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு ஆப்போசிட்டாக ஒரு நடக்குது அப்படின்னும் போது அந்த விஷயத்தை வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணுறதுக்கு இப்போ லைக் வந்து ஒரு டெலிஃபோன் வச்சுப்போமே, டெலிஃபோனு போஸ்டல்னு வச்சுங்களேன், அது அந்த இடத்துல இருக்கணுன்றது மஸ்ட்டாக இருக்கணும் சார். இதுக்கு எப்படி சார் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க? ஏன்னா கிட்டத்தட்ட 40 ஏக்கருன்றீங்க, அது 40 ஏக்கர்ன்றது ஒரு ஊர், சின்ன ஊர்னு நினைக்கிறேன், ஒரு சின்ன ஊரை உருவாக்கிட்டு வந்திருக்கீங்க அசல்டா. ஸோ அது எவ்வளோ மனக்கெட்டிருப்பீங்கன்னு ஒன்று இருக்குல்ல சார். அது எப்படி சார் சார் சில ப்ராப்ஸ் கிடைக்கும், சில ப்ராப்ஸ் கிடைக்காது, சில ப்ராப்ஸை நீங்கள் ரெடி பண்ணணும், இல்லை யார்ட்டாச்சும் சொல்லி அதை வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு போராட்டம் பண்ணணும். இல்லை அதுதான் நாங்கள் 90s உள்ள ப்ராப்ஸ் வந்து ஒரு சில பொருள் கிடைச்சது கிடைக்காது. இப்போ ஒரு ஆஃபீஸ் ஃபைலாக இருந்துச்சுன்னா அதனுடைய ஃபைல் மேலே ரேப்பர்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்சைட் பேப்பர்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிளாக இருங்க டேபிள் ப்ராப்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு 90s இருந்த ஸ்டாஃப்ஸு இன்றைக்கி உள்ளவங்க அன்றைக்கு உள்ள இப்போ கவர்மெண்ட் பில்டிங்காக இருக்கட்டும், ஒவ்வொரு பில்டிங்கில் வந்துட்டு ஒரு ஸ்டாஃபுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு ஆண்டு விழா நடக்கும். சரி அந்த இயரில் வந்து நடந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாத்தையும் வீடியோஸ் ஃபுட்டேஜ் எடுத்து அன்றைக்கி எப்படிலாம் பண்ணாங்க, எந்த மாதிரி பேப்பர்ஸ் அந்த மாதிரி டெக்கரேஷன் இருந்துச்சு, டேபிள் அரேஞ்ச்மெண்ட் எந்த மாதிரி இருந்துச்சு, அது மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு கதைக்கு தேவை என்னவோ நாங்கள் அதுதான் வேலை பார்த்தோம். கதையை மீறி நாங்கள் போகல. இப்போ நாங்கள் செட்டு போட்டோம்னா அந்த பில்டிங்கு அன்னசரிஸாக இருக்காது, அதுக்கு ஒரு ஷார்ட் இருக்கும். இப்போ அந்த 300 பில்டிங் இருக்குன்னா அந்த 300 பில்டிங்க்கு ஷார்ட் இருக்குது, அது தேவைப்பட்டதுனால தான் பண்ணோம் நாங்கள் வந்துட்டு. சரி இந்த விஷயத்துக்காக இல்லை அங்கே ஓவர்லாப் இருக்குது அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு அந்த தேவைகள் இருந்து அங்கே கேமரா வந்துட்டு டைரக்டருக்கு சொன்ன மாதிரி அவருக்கு இந்த படத்துக்கு தேவையான கதையில் ட்ராவல் ஆகிறதா ஒவ்வொரு பில்டிங்கும் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதில் இருக்கிற செட்டு வந்து தேவையில்லாத ஒரு செட்டாக ஒரு சாங்காக செட்டு போட்டோம் அப்படி எதுவுமே இருக்காது. இதில் முழுக்க ஒவ்வொன்றும் கதை சொல்கிற மாதிரி விஷயங்களாக தான் இருக்கும். இப்போது சில விஷயத்த பீரியட் மூவிஸில் ஒரு கஷ்டம் இருக்குது சார். ஏதோ ஒரு பேரோ இல்லை ஏதோ ஒரு பொருளோ விஷயம்னா கூட அது வந்து இப்போ வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய நடக்கும், ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துட்டு ஒரு சமூகத்தை எதிர்க்கிற மாதிரியோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி பொறுத்தும் ஒன்று நடக்கும். இல்லை இடத்துல என்னடா வேறு காலகட்டத்தில் நடந்துட்டுருக்கு, டேட்டை மாற்றாமல் வச்சுருக்கீங்க, இல்லை டைமை மாற்றாமல் வச்சுருக்கீங்க, கிளாக் ஓட்டல, ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு காலண்டரில் வந்து டேட்டு சரியில்லை அப்படின்னு சொல்கிறதும் நிறைய நடக்குது. இதை இன்டென்ஷனலாக இந்த மாதிரி தப்பு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் எவ்வளோ சார் பக்குவப்பட்டு எல்லாத்தையும் நுணுக்கமாக பார்த்தீங்க? இல்லை எல்லா விஷயமே தான், அதுதான் சொன்னேன். இது வந்துட்டு சின்ன செட்டு கிடையாது, வந்து கிட்டத்தட்ட ஒரு வில்லேஜ் தான் அது. அந்த வில்லேஜ் ஒவ்வொன்றும் நம்ம நுண்ணிச்சு பார்ப்போம். பார்த்துட்டு ஒரு போஸ்டராக இருக்கட்டும், ஒரு விளம்பர போஸ்டர் இருந்துச்சுன்னா அந்த கிராமத்தை ரிலேட்டடாக எதை ஃபோக்கஸ் பண்ணி விளம்பரம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை இருக்குன்னா சென்னையில் என்னென்ன இப்போ இன்றைக்குள்ள ஒரு ஆடு இருக்குன்னா அவன் என்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பான், இப்போ அதை ரிலேட்டடாக தான் இருக்கும். இப்போ இன்றைக்கி ஒரு பான்ஸ் விளம்பரம்னா அந்த பான்ஸ் பற்றி தான் பேசுவாங்க.
அப்போ அந்த கிராமங்களில் ஒரு சோப்பு விளம்பரம், அன்னைக்குள்ள சோப்பு விளம்பரம், அன்னைக்குள்ள ஹார்லிக்ஸ் பாட்டில், அன்னைக்குள்ள தீப்பெட்டியோட அது டீத்தூளோட விளம்பரங்கள், அன்னைக்குள்ள என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன்னா அது வந்து அன்னைக்கு அந்த ராமநாதபுரம் சிட்டிக்குள்ளே நடக்கிற விஷயம் தானே முழுக்க முழுக்க. ஓ, நீங்கள் அதுக்கும் சேர்த்து இப்போ நீங்கள் ப்ராப்ஸ்க்கு மட்டும் ஒர்க் பண்ணல, இல்லை ஏன்னா எல்லாத்தையுமே தான். இந்த விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. எந்த காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, அது பக்கத்தில் கடல் பக்கத்துலேயே இருக்குது. கடல் இருக்கிறனால அவர் ஃபிஷர்மேன்ஸ்க்கான பொருள் இங்கே வணிகம் பண்ணியிருக்காங்க, விற்றுருக்காங்க. சூப்பர். சரி, அப்போ வந்து இது ஒரு சிட்டி தான், ஒரு 60 70 80 கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு மையமாக இருக்கிற சிட்டி தான் அது. அப்போ வந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன விளைச்சல் இருக்கும், பருத்தி விளையாங்க வந்துட்டு. இப்போ பருத்தி வேணால் பருத்தி வந்து கொண்டு வந்து இறக்குவாங்க. பருத்தி எங்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் ஆகுது, அங்கேருந்து மதுரை போகும், மதுரையிலேருந்து சென்னை. அதில் ஒரு டிரான்ஸ்போர்ட் நேம் கூட வந்து இது எங்கெங்கே போகுது, எங்கே வருது, இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் உள்ள மார்க்கெட் பஜாருக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா என்னென்ன விற்றுருப்போம், அந்த ஊரில் என்னென்ன விற்கும். ஒரு மம்டியாக இருக்கட்டும், ஒரு கொத்துவானா இருக்கட்டும், ஒரு களை எடுக்கிறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்துட்டு அன்னைக்கு காலகட்டங்களில் என்ன தேவைப்படுதோ மக்களுக்கு, அது மாதிரி பொருட்கள் தான் சேல் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கடைக்கு நாங்கள் ஃபில் பண்ணுறது வந்து அது தேவையான ரிலேட்டடான பொருட்கள் தான் நான் பண்ணியிருப்போம். சரி, நாங்கள் அதை விட்டு ஜம்ப் பண்ணியிருக்க மாட்டோம், வெளில போயிருக்க மாட்டோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபோன் தேவைப்பட்டுச்சு அந்த இடத்துல வந்து. அந்த காலகட்டங்களில் வந்துட்டு ஃபோன் வந்து எல்லா இடங்களும் இருக்காது. அன்றைக்கி 90s பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சில இடங்கள் தான், முக்கியமான இடங்களில் ஃபோன் இருக்கும். பப்ளிக்னு போனால் ஏதாவது ஒரு இடம், அவ்வளோ பெரிய சிட்டியில் ஒரு இடம் 2 இடம் தான் ஃபோன் இருக்கும். சரி, அது மாதிரி தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணது எல்லாம். இப்போ சில படங்களில் சார் டைரக்டர் இன்டென்ஷனாக சொல்கிறாரு, சார் இது வந்து இந்த படம் ஃபுல்லாக இந்த பொருள் இருந்துகிட்டே இருக்கணும், ஆடியன்ஸ் பார்க்கும்போது இதை இவங்களை சார்ந்துருக்கணும். இப்போ கர்ணனில் கூட பார்க்கும்போது ஒரு கழுதை இருந்துகிட்டே இருக்கணும், ஒரு ஆடு இருந்துகிட்டே இருக்கணும், இல்லை இந்த இடத்துல வந்து இந்த ஏதோ ஒரு சொல்லுவேன், இந்த பாம்பு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்களே. ஏன்னா அது நம்ம ரொம்ப தூரமாக கூட பார்ப்போம். தனுஷுக்கு தான் ஷாட் வச்சுருப்பாங்க, ஆனால் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல அந்த மாடோ இல்லை சம்மந்தப்பட்ட கழுகோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்கும். அதுக்கு நீங்கள் இது பண்ண வேண்டியது சார். ஒரு உயிரினம், ஒரு ப்ராப்ஸை வந்து வைக்கிறதுக்கும், ஒரு உயிரினம் இல்லை ஒரு பொருள் அசைகிற பொருளாக இருந்தால் கூட அதை வந்து நம்ம அங்கே கரெக்டாக ஸ்டேஜ் பண்ணுறதுக்கும் ஒரு எஃபர்ட் இருக்குல்ல சார். அது எப்படி சார் யாரோட கம்யூனிகேட் பண்ணிப்பீங்க? டைரக்ஷன் டீமோட கம்யூனிகேட் பண்ணிப்பீங்களா? இல்லை, இது டைரக்டர் கொடுக்குற எங்களுக்கு இன்புட்ஸ் தான். எங்களுக்கு வந்து டைரக்டர் என்ன கேட்குறாரு, இந்த கதையில் வந்து நாங்கள் அப்படி அந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்தலை. எதுவும் கதைக்கு என்ன தேவையோ அதுக்கான விஷயம் மட்டும்தான். அதை நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டோம், இந்த ஆஃபீஸாக நாங்கள் ட்ரீட் பண்ணல. இப்போ சினிமாவுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும், சினிமாவுக்குன்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன், சினிமாவுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். சரி, அந்த மாதிரி நாங்கள் ட்ரீட் பண்ணல. லைவாக என்ன இருக்கோ அது, இந்த இடத்துல இந்த பில்லர் தான் இருக்கும், போஸ்டர் இருந்ததுன்னா போஸ்டர் இருக்கும், போஸ்டர் உள்ள மரம் சாஞ்சிருந்து மரம் சாய்க்கப்பட்டிருந்தது. அது கீழே ஒரு டென்ட் மாதிரி போட்டு, அது கீழே வந்துட்டு தரையில் பிளாட்பாரத்தில் கடை போட்டிருப்பாங்க இல்லையா, கீழேயே போட்டு மார்க்கெட்டு வச்சுப்பாங்க, ஷூஸ்க்கெலாம் பாலிஷ் போகிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு அந்த விஷயத்து வரைக்கும் நாங்கள் லைவாக அப்போ இருந்தால் மட்டும்தான் எடுத்து பண்ணோம் நாங்கள். இப்போ நாங்கள் எங்கேயோ ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கப்போ வந்து அன்றைக்கி யோசிப்போம், இன்றைக்கி அதாவது நான் யூஸ் பண்ணுறது இன்றைக்கி இருக்கிற ஸ்டைல் வேறு, 90s ஸ்டைல் வேறு. அப்போ அன்றைக்கி உள்ள ஸ்டைல் இப்போ ட்ராவல் பண்ணி போகும்போது இந்த இடத்துல ஒரு கடை இருக்குது சார், இந்த கடை அன்றைக்கி இருந்தால் எப்படி இருக்கும், அவன் என்னென்ன பொருள் வச்சுருப்பான், அவன் எந்த மாதிரி மெட்டீரியல்ஸில் யூஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி கடையில் என்னென்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க 90s, அது ராமநாதபுரத்தில் எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க, அப்படி தான் பண்ணியிருப்போம் நாங்கள். அதே போல் மதுரை, ராமநாதபுரம், காரைக்குடி, கோவில்பட்டி, இது மாதிரி வெவ்வேறு ஊரில் வெவ்வேறு ஆர்கிடெக்சர்ஸ் இருக்கும் நிறைய. வேறு இப்போ சென்னை பில்டிங்கில் வேறு மாதிரி இருக்கும், மதுரையில் வேறு மாதிரி இருக்கும், ராமநாதபுரத்தில் வேறு மாதிரி இருக்கும். அது மாதிரி அந்த பில்டிங்க்கும் நாங்கள் ஆர்கிடெக்சர் வேறு மாதிரி தான், ஸ்ட்ரக்சர்லாமே வேறு மாதிரி இருக்கும். சரி, அவங்கெல்லாம் பிரிக்கலை. நகர்ப்புறங்களும் டவுனுக்கும் கிராமத்துக்கும் நிறைய வேரியேஷன் இருக்குது. சரி, கிராமப்புறம் போயிட்டிங்கன்னா வந்துட்டு அங்கே உள்ளதை வச்சு தான் வீடு கட்டியிருப்பாங்க. அவங்க இப்போ போனீங்கன்னா ஒரு பண்ணை மரம் இருக்கும், பண்ணை மரங்கள் அங்கே அதிகமாக இருக்கும், பண்ணை ஓலைகளை வச்சு தான் வீடு கட்டியிருப்பாங்க. ஒரு வேலி போட்டால் கூட பண்ணை ஓலையை அந்த அதில் எல்லாம் ட்ரைலிப்ஸ் எல்லாம் வெட்டிட்டு அதோட ஸ்டெம்பு இருக்கும், அந்த குச்சியை ஊட்டி தான் வேலி கட்டியிருப்பாங்க. இப்போ மதுரை சைடு போயிட்டிங்கன்னா மதுரை பருத்தி மாறு இந்த மாதிரி வச்சு கட்டியிருப்பாங்க, பருத்தி மாறு, அது தோரை மாறு இந்த மாதிரி வச்சு கட்டியிருப்பாங்க. இன்னும் டெப்த்தாக போயிட்டோம்னா அங்கே வில்லேஜ் பக்கத்தில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், அதுக்கப்புறம் அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பருத்தி. இப்போ நீங்கள் என்ன கிடைக்குதோ, இப்போ நீங்கள் என்ன இன்டர்வியூ பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, ட்ரைபேர்டு மற்ற என்ன இருக்குது அதை தான் யூஸ் பண்ணுறீங்களா. அதே போல் மக்கள் அவங்க வாழ்வாதாரத்தில் கண்கூட அன்றைக்கி பார்க்குறத, கண்ணு முன்னாடி என்ன இருக்கோ அதை தான் அவங்க வச்சு வீடாக கட்டிக்கிறாங்க. அவங்க அதுக்கு தேவையான அந்த கோழி கூடாக இருக்கட்டும், ஒரு ஆட்டு கொட்டமாக இருக்கட்டும், அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிக்குவாங்க. நாங்கள் அது மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ போய் நாங்கள் லைவாக பார்க்குறோம்ல, பார்த்துட்டு நாங்கள் அது அப்போ என்ன எப்படி இருந்துச்சுன்னு உட்காந்து பேசுவோம். பேசிவிட்டு அது தேவையான ஓகே 90s இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு, பஸ் ஸ்டாண்டுக்கு போய் மரம் இருந்துச்சா இல்லையா, ஆமாம் மரம் இருந்துச்சு, மரத்துக்கு கீழே பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு டீ கடை இருந்துச்சு. டீ கடை தேவை இருந்தால் மட்டும்தான், டீ கடையே இல்லைப்பா அந்த கிராமத்தில், டீ கடைக்கு இன்றைக்கி நடந்து போகிற ஊருக்குள்ளே இருக்குது. இன்னும் இப்போ மீசல்னு ஒரு ஊருக்கு அங்கெல்லாம் டீ கடையே வந்து ரொம்ப தூரம் இப்போ வரைக்கும் இருக்குது.
சரி அதுபோல் வந்து எங்களுக்கு டீ கடை எந்த இடத்துல இருந்துச்சு நான் அதை பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து நாங்கள் ரீக்ரியேட் பண்ணி அதை நாங்கள் இதாக பண்ணோம். ஒர்க் பண்ணீங்க. அண்ட் அதே மாதிரி உங்களோட ப்ரீவியஸ் ஒர்க்லேயும் பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட் பேசி ஆகணும். ரெட்ரோவும் நீங்கள் ஒர்க் பண்ண கேள்விப்பட்டோம். ஸோ ரெட்ரோ வந்து அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஒரு அதுவும் பீரியட் தானே சார்? ஆல்மோஸ்ட் அதுவும் ஒரு 90s 80s இல்லை ரெட்ரோ மீன்ஸ் வந்து இந்த இயரை ஸ்பெசிஃபிக்காக இல்லை, ஆனால் காஸ்டியூமாக ஒரு பண்ணி பேக்ரவுண்டும் வந்து ஒரு மாதிரி நல்லா ஒரு ஃபீல் கொடுத்துருக்கோம் சார். அது ரெட்ரோ படம் ஃபுல்லாக வந்து அது வேற பேட்டர்ன், அது ஒரு பேட்டர்ன், அது ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக ஒரு ஃபாரின் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சர் போயிருக்கும். ஒரு கல்ட்டு மூவி தானே அது. கல்ட்டு கரெக்ட். அது சொல்லுங்கள் சார். இப்போ அதுலலாம் நான் பாதி மேக்ஸிமம் வந்து ஒரிஜினல் லொக்கேஷன் மாதிரியே இருக்கும். அது செட்டாக போட்டிங்களா இல்லைன்னு தெரியல, ஆனால் விஷுவலாக பார்க்கும்போது இதெல்லாம் ஒரிஜினலாக ஒரு இடத்துல இருக்குமே, நார்த்தில் இருக்குமே, இல்லை இந்த கோவா சைடில் இருக்குமே அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதெல்லாம் எப்படி சார்? அதெல்லாம் உண்மையிலே ஒரிஜினல் செட்டுங்களா இல்லை வந்து சிலதெல்லாம் செட் போட்டு? செட்டு தான் போட்டோம், எல்லாமே செட்டு தான் போட்டோம். பாதி வந்து ஆர்டர் ஜாக்கி பண்ணார். அடுத்த போர்ஷன் வந்துட்டு நான் போனதுக்கப்புறம் வந்து கேரளாவில் நாங்கள் வந்து அந்தமானில் வந்து பண்ண முடியாத சூழ்நிலை இருந்ததுனால கொஞ்சம் பேட்ச் இருந்ததுனால நான் கேரளாவில் ரீக்ரியேட் பண்ணோம். கேரளாவில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே சென்னையில் பண்ணோம். அது மாதிரி ஸ்பெட் பண்ணி நிறைய இடங்கள் பண்ணியிருக்கோம். வாரணாசி போகணும், இந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம். ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு இது இருக்கா சார்? இப்போ நிறைய எனக்கு தோணுது, அதில் அந்த டோர்லாம் உடைக்கிறது ரெட்ரோலேயே பாருங்களேன், டோர் உடைக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் ஒன்று வரும். அது சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல கூட அந்த ப்ராப்ஸே சொல்கிறேன், அதுக்கு ஏதோ ஒரு ஒரு ஐதீகம் வச்சுருப்பாங்க, இந்த கடவுள் இவங்க சாமி இந்த சாமி அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் நீங்கள் அது ஒரு ப்ராப்ஸ் ஒன்று போட்டு வச்சுருப்பீங்க. அப்புறம் கன்று மறைக்கிறதுக்கு ஒன்று பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் அது எல்லாம் சேர்ந்து பண்ணதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஏரியாவும் பயங்கரமாக இருக்கும். அந்த கன்று எல்லாமே இந்த இப்போ படம் பார்த்துட்டு கரை இப்போ பண்ணுற கடை படமும் சரி, முன்னாடி பண்ண டைரக்டருக்கும் சரி, ப்ரொடக்ஷனுக்கும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு சேஃப் ஜோனல் போனால் தான் கரெக்டாக இருக்கும். அது வந்துட்டு அதனால் வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் ஆப்பில் வந்து லைவ் கிடைக்குதான்னு ட்ரை பண்ணுவோம். லைவ் கிடைக்கல அப்படின்றப்ப தான் நான் வந்து இல்லை எதாவது பேட்ச் இருக்குது அப்படின்றப்ப தான் நாங்கள் செட்டுக்கே நாங்கள் வருவோம். நாங்கள் செட்டு க்ரியேட் பண்ணோன்னா நாங்கள் லைவில் ஷூட் பண்ணிவிட்டு அந்த லைவை நாங்கள் ஸ்கேல் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த பில்டிங் இருக்குது, இந்த பில்டிங்கை ஷூட் பண்ணிவிட்டு விட்டுருக்கோம். விடுபட்டு போனால் ஒரு 10 நாள் ஷூட் பண்ண வேண்டியது வந்து 5 நாள் ஷூட் பண்ணிடுவேன். 5 நாள் மறுபடியும் நம்ம போய் சென்னையில் போய் ஷூட் பண்ணலான்னுவாங்க. ஆனால் சென்னைக்கும் இங்கேக்கும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஷூட் பண்ணியிருப்போம். இப்போ மறுபடியும் இவ்வளோ பேர், இவ்வளோ ஒரு 1000 பேரை கூட்டிகிட்டு போய்ட்டு மறுபடியும் ஷூட் பண்ணுறதுக்கு, அங்கே போய்ட்டு தங்கி மறுபடியும் பண்ணுறதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டி இல்லாத இருக்கும். அதனால் நம்ம அதோட காஸ்டிங்கும் இதோட காஸ்டிங்கும் நம்ம பார்க்கும்போது இது கம்மியாக இருந்துச்சு, நாங்கள் பண்ணியிருப்போம். ரெட்ரோவில் வந்து இப்போ நாங்கள் ரெட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு போர்டு ஒன்று போகும். போர்டுக்குள்ள வந்துட்டு இவரை நம்ம ஜெயராம் சார் வந்து உள்ள கடை கொண்டுட்டு போயிட்டு வருவோம். பட் அது செட்டு தான், யாருக்குமே தெரியாது இன்னும் வந்து. அது வந்து ஷூட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரில. ஷூட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நான் உள்ள என்ட்ரி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கப்பலை இங்கே எடுத்துகிட்டு வரலாம், சென்னையில் ஷூட் பண்ணலாம் அப்படின்னாங்க. சென்னையில் வர்றதுக்கே அப்போ மோர் தென் காஸ்ட், நிறைய காஸ்ட் ஆகும்ட்டாங்க. அந்த மாதிரிலேருந்து வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னாங்க. சரி நாட்டில் ஆகணுன்னே வேறு எங்கேயா போகலாமா அப்படின்னா ஷீட் பண்ண முடியாதுன்னா நாங்கள் அதுக்கு என்ன பண்ணோன்னா இது மாதிரி போட் நாங்கள் பண்ணிட்டோம். லைவ் சைஸ் எடுத்து அதில் இவருடைய ஜோன் எவ்வளோ ஏரியாவில் வந்து கடத்தி கொண்டு வந்து வச்சுருப்பாரோ அந்த ஏரியா மட்டும் வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரிங்கு வச்சு ஃபுல் சைடெல்லாம் வேக்கம் வச்சுட்டு அந்த தண்ணியில் போட்டால் அந்த ஒரு ஜர்க்கு இருக்கும். இப்போ அந்த படத்தை பார்த்தாக்க தெரியும் உங்களுக்கு. அந்த ஜர்க்கு இருக்கும், அந்த தண்ணியோட மூமெண்ட்ஸ் இருக்கும். அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் லைவாக பண்ணோம். செட்டு வந்து நார்மல் நாங்கள் பிஎஸ்என்எல் சென்னை ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் பிஎஸ்என்எல்லாம் பண்ணோம். நாங்கள் சரி கீழே கேமரா வச்சு மேலே ஸ்கை தெரியும், அதெல்லாம் வந்து நாங்கள் சீட் பண்ணி தான் பண்ணுவோம். ஆனால் அந்த இதுவே நல்லா இருந்துச்சு சார். அந்த ஆப்போசிட் கேங்குக்கு சண்டை நடக்கிற போர்ஷன்லாம் அதுவும் ஒரு பெரிய ஒரு பொருட்செலவும் சரி, செட்டு செலவும் பயங்கரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இதுவும் பயங்கரமாக இருந்துச்சு. எஸ், அதே மாதிரி இதுலேயும் அந்த மாதிரி உங்கள் ஒர்க் வந்து தனியாக வெளிப்படணும்னு நினைக்கிறேன். ஏன்னா விஷுவல் தானே சார். எந்த தான் நம்ம கதை சொல்லிட்டோனாலும் அந்த ஊருன்னு நம்புறதுக்கோ இல்லை அந்த இடம் நம்புறதுக்கோ உங்களை மாதிரி ஒர்க் தான், உங்கள் ஒர்க் தான் பேச வேண்டிய பொருளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் பார்த்துட்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, இந்த ஸ்பெசிஃபிக் ஏரியா பிடிச்சிருந்துச்சி, இந்த செட்டு நான் உண்மையிலேயே ரொம்ப ரசித்து இந்த ஸ்பெசிஃபிக் இந்த ஏரியாவை நான் போட்டேன் அப்படின்னா அதெல்லாம் இருக்காது. ஏதோ ஒரு ஷார்ட்டாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம். அப்படி இல்லை, ஆனால் நானே கேட்குறேன் எதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம அந்த தேவர் மகனுடைய மேட்ரு அது சொல்ல வரேன். நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். ஏன்னா வந்து எல்லாரையும் கம்பேர் பண்ணாங்க சார். நீங்கள் மீம்ஸில் பார்த்துருப்பீங்க. அதில் அதே மாதிரி தனுஷ் அவர்களும் சரி, கமலா அவர்களும் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி சாப்பிட்டு பின்னாடி அந்த சிலை சாமி எல்லாமே எப்படி அது விக்னேஷ் ராஜா அவர்கள் சொன்னாரா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற சொல்லி இந்த மாதிரி உங்களுக்கு போட சொன்னாங்க? இல்லை, இது வந்து தேவர்மோட கிளைமேக்ஸ் அதை தான் பண்ணோம் நாங்கள். நான் 90s நடந்ததுனால அது தேவைப்பட்டுச்சு கதைக்கு. அது தேவைனால வந்து அந்த கிளைமேக்ஸில் நடக்கிற ஒரு சம்பவம் தான் அது. சரி படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அதை லைவாக பண்ணதுக்கு வந்து என்னுடைய மூத்தவர்
சரி அந்த ஆர்ட் டைரக்டர் எனக்கு ஏன்னா 90s நான் குட்டி பையன் ம். சின்ன பையனாக தான் இருப்பேன். ஆமாம் ஆமாம். அப்போ வந்து அதை வந்து நான் ரீக்ரியேட் பண்ணுறதுக்குன்னா நான் வந்துட்டு எனக்கு பெரிய விஷயம் அது வந்து நான் சின்ன விஷயத்தை நான் பார்த்ததை வந்துட்டு ஒரு மெமரிஸாக அது பண்ணி க்ரியேட் பண்ணுறேன் நான். சரி அதை உருவாக்கி நான் அடுத்த ஜென்ரேஷன் நான் கொண்டுட்டு போயிட்டு மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி கொடுக்குறேன்ல, அதுவே ஒரு பெரிய விஷயம் தான் எனக்கு வந்துட்டு. அப்போ அந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் வேலை பார்க்க முடியுது. நிறைய ரெஃபரன்ஸு ஒவ்வொன்றும் என்னென்ன இருக்குது இல்லைன்னு பார்த்து பண்ணது. சரி அதனால் வந்துட்டு ஏன்னா அன்னைக்கு காலகட்டங்கள் வேறு. அது இப்போ நான் வருஷத்துக்கு முன்னாடி ஷூட் பண்ணது அது மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணிருக்கு. ரொம்ப இதாக தான் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பாக வந்து இது வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் சக்ஸஸ் மீட்டில் வந்து நிறைய விஷயம் கேட்டு நிறைய விஷயம் அடுத்தடுத்து நம்ம சந்திப்போம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.